ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு யூஸ்ஃபுல் டிப்ஸ் சேனல். நீங்கள் யூஸ்ஃபுல் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறேன்னா, பன்னீர் ஃப்ரைட் ரைஸை பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவைன்னு இன்க்ரீடியன்ட் உங்களுக்கு சொல்கிறேன். நான் பன்னீரை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நார்மல் வாட்டரை ஆட் பண்ணி வாஷ் பண்ணிக்க போகிறேன். அதனாலனா நம்மளுக்கு அந்த கூல் அப்படியே இருக்கும். அந்த ஜில்லுப்பு குறையிறதுக்காக, ரூம் டெம்பரேச்சர் வரத்துக்காக லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் வரும். அதுக்காக வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ என்னென்ன மசாலா ஆட் பண்ண போகிறேன்னா, ரெண்டு மசாலா தான். நம்ம ஆட் பண்ணாமல் கூட நம்ம சாப்பிட்லாம். பட் டேஸ்ட் அப்படி இருக்காது. மசாலா ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் மாரி அப்படியே வைக்க போகிறேன். நீங்கள் நார்மலாக ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். இது ஓவராக குக் பண்ணிடாதீங்க. ஓவராக குக் பண்ணால் ஒரு மாதிரி ரப்பர் மாரி ஆகிடும். அதுக்காக லைட்டாக கொஞ்சமான ஒரு ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணாவே உங்களுக்கு நல்லா டேஸ்ட் வரும். அதுக்காக இது 10 மினிட்ஸ் அப்படியே உருட்டும். அதுக்கு நான் ஃப்ரைட் ரைஸ்க்கு என்னென்ன வெஜிடபிள்னு உங்களுக்கு சொல்கிறேன். பீன்ஸு, கேரட்டு, ஆனியனு, முட்டைக்கோசு, ஒரே ஒரு காரத்துக்கு க்ரீன் சில்லி எல்லாத்தையும் ஸ்லைஸாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன். ஹீட் பண்ண பிறகு நான் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நிறையா எல்லாம் ஆயில் ஆட் பண்ணல. ஃப்ரைட் ரைஸ்க்கு அவ்வளோவா ஆயில் தேவைப்படாது. நம்ம கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பன்னீரை 10 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கோம்ல, அதை லைட்டாக ஃப்ரை பண்ணி இப்போ எடுத்துக்க போகிறோம். ஓவராக குக் பண்ணிடாதீங்க. லைட்டாக குக் பண்ணாவே போதும். இந்த ஆயில் ஹீட் ஆகட்டும். நம்ம ஸ்கூல் ஆஃபீஸ்க்கு லஞ்ச் பாக்ஸாக கூட ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது. இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நான் லைட்டாக பன்னீரை ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். ஓவராக நான் குக் பண்ணலை. லோ ஃப்ளேமில் வச்சு தான் எல்லாமே ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். மேலே மட்டும் லைட்டாக கோல்டன் நிறம் ஆகணுன்னு உடனே பன்னீரை எடுத்துடுவேன். பன்னீர் குக் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் பன்னீரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். எந்த ஆயிலும் ஆட் பண்ணலை. அதே ஆயிலில் நான் வெஜிடபிளை இப்போ ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஆனியனும் நல்லா கோல்டன் நிறம் ஆகிற அளவுக்கு நான் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா தான் எல்லா வெஜிடபிளும் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். நம்மளுக்கு ஆனியன் நல்லா வதங்கினா தான் ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக நல்லா ஒரு ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நான் எல்லாமே கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். நான் நிறைய குக் பண்ணல. கொஞ்சமாக தான் குக் பண்ணுறதுனால எல்லாமே கொஞ்சமாக எடுத்திருக்கேன். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ கட் பண்ண முட்டைக்கோஸ், அப்புறம் ஸ்லைஸாக சாப் பண்ண பீன்ஸ், கேரட்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணி இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். ரொம்ப குக் பண்ணல. லைட்டாக மீடியமாக ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ண போகிறேன். அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓவர் குக் பண்ணிடாதீங்க. லைட்டாக குக் பண்ணாவே போதும். அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸ் நல்லாவும் வரும். சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக வெஜிடபிளாக நல்லா ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். வெஜிடபிளுக்கு தேவையான சால்ட்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரைஸ்லேயே நான் ஆல்ரெடி சால்ட் போட்டு குக் பண்ணி எடுத்ததுனால நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரைஸில் சால்ட் சேர்க்காட்டி இதில் கொஞ்சம் கூட சால்ட் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கோங்க. நான் காரத்துக்கு லைட்டாக மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், ஸ்கிப் பண்ணிக்கோங்க.
இப்போ வந்து சோயா சாஸ் வந்து 1.25 ஸ்பூன் மாரி ஆட் பண்ணியிருக்கேன். நிறையா ஆட் பண்ணலை, நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து டார்க்கான சோயா சாஸ், அதனால வந்து ஓவராக வந்து ஆட் பண்ணிடாதீங்க. இதை கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். நான் வந்து இது 2 பேர் சாப்பிட்ற மாரி நான் வந்து குக் பண்ணியிருக்கேன். சோயா சாஸோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிட்டேன். இப்போ வந்து பன்னீரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பன்னீர் எல்லாம் வந்து அதோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேன். நான் வந்து ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்துக்கல, நார்மல் ரைஸ் தான் வந்து எடுத்துருக்கேன். இப்போ அதில் தான் நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன். % அளவுக்கு நான் வந்து ரைஸை குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா உதிரியாக பொலன்னு இருக்குது. நான் வந்து கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஆற வச்சு எடுத்து வச்சாக்கா நம்மளுக்கு வந்து சோறு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக பொலன்னு கிடைக்கும். இப்போ வந்து மெயினே வந்து மிளகுத்தூள் தான். நான் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு டேஸ்ட்டு கொடுக்குறது இந்த சோயா சாஸும் இந்த மிளகுத்தூள் தான். நம்ம புளிப்பு கூட லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இதில் வந்து லெமன்லாம் ஆட் பண்ணல. நான் வந்து கொத்தமல்லி தழை கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லா வரும். ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு ஈஸியாக எப்படி அழகாக ஃப்ரைட் ரைஸ் செய்யலான்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃப்ரைட் ரைஸ் வந்து நான் டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட போகிறேன். நல்லா டேஸ்ட்டாக நல்லா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல் டிப்ஸ் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.